ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நான் பேங்க் தான் போயிருந்தேன். பேங்க்ல என்னென்ன ப்ராசஸ் ஒர்க் நடந்துச்சுன்னு இந்த வீடியோஸ்ல ஃபுல் டீடைல்ஸா வரும். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நகை அட்டையும் பேங்க் புக்கையும் எடுத்துட்டு நான் பேங்க் உள்ள இப்ப என்ட்ரி ஆயிட்டேன். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இது போல எனக்கு வந்து நகை அட்டைக்கு எவ்வளவு வட்டின்னு 1 இயருக்கு குறிச்சு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கறதுக்காக போயிருந்தேன். போகும்போது சொல்றாங்க, இந்த கியூ ஃபுல்லா அங்கதாங்க போறாங்க. நீங்க கியூல வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, நானும் கியூல போயிட்டு நிக்கிறேன். நகை அட்டைக்கு வட்டி எவ்வளோன்னு குறிச்சு எழுதுறதுக்கு ஒரு கியூ. பார்த்துக்கோங்க, எவ்வளோ கூட்டம்னு பேங்க்ல. நானும் சரி என்னடா இது எப்பயுமே இந்த மாரி கூட்டம்லாம் கிடையாது. நம்ம போனாலே குறிச்சு குடுப்பாங்களேன்னு நானும் யோசிச்சுட்டு, சரின்ட்டு அந்த கியூல போறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பணம் வாங்குற இடத்துல தான் நம்ம வந்து கியூல போவோம். கேஷ் கவுண்டர்ல தான் நம்ம வந்து கியூல போவோம். சும்மா நகை அட்டைக்கு குறிக்கிறதுக்குலாம் கியூல போனோம்னா, நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்னு கியூ வந்து போயிட்டேன். போயிட்டு இவ்வளோ சிஸ்டம் முன்னாடி இருந்தாங்க. அந்த சாரும் பார்த்தீங்கன்னா, குறிச்சு குடுத்தாங்க. அதுவும் அன்னைய தேதி போட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ வட்டி வருதும்மா 1 இயருக்கு அப்படின்னு சொல்லி குறிச்சு குடுத்தாங்க. அந்த அட்டைய எடுத்துட்டு, சரின்ட்டு நம்ம வட்டி கட்டிடலான்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு வந்திருந்தேன். வட்டி கட்டுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சலான் இருக்கும் பாருங்க. அத எழுதி ஃபில் பண்ணிடலான்ட்டு வந்து நான் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வட்டிய சேர்த்து ஃபுல் அமௌண்ட்டோட பே பண்ணி நகைய மீட்டுக்கணுமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பணம் ரிட்டர்ன் வேணும்னா, திரும்பி நகைய நான் வைக்கிறதுக்கு திரும்ப நான் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி 10 கையெழுத்து போட்டு, திரும்பி பத்தர்கிட்ட போயிட்டு, நகைய குடுத்து வெயிட் போட்டு, திரும்பி அவரு எனக்கு ஆக்டிவேஷன் பண்ணி குடுத்து, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆகுமா. நான் அதுக்கப்புறம் என்னோட அக்கவுண்ட்ல இருந்தாலும், கையில ரெடி கேஷா இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போணுமா. இதுக்கு பேசாம நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு எங்கேயாச்சும் பணம் வாங்கி செலவு பண்ணிட்டு போலாம். ஏன்னா, பேங்க்ல இந்த மாரி ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கப்புறம், நமக்கு பேங்க் போற எண்ணமே போயிடும். ஏன்னா, பொழுது போயிடுது. காலையிலேருந்து பொழுது போயிடுது. நமக்கு வந்து பேங்க்ல போயிட்டு, அந்த நகை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு டைமிங் வச்சுப்பாங்க. 12:30 மணி, 1:30 மணி, 3:30 மணின்னு. அதுல ஒரு டைமிங் மிஸ் ஆனாலும், நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாரி இப்ப பேங்க்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரூ. 1,00,000 நான் வந்து நகை வச்சிருக்கேன். அதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 12,000 நான் வந்து வட்டியும் கட்டிட்டேன். ரூ. 1,00,000 என்கிட்ட இருந்துச்சு. நான் நகைய மீட்டு திரும்பி வைக்கிறேன், வைக்கல. அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ரூ. 1,00,000 என் கையில கிடைச்சிருச்சு. இப்ப இதுவே நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 5,00,000 நான் நகை வச்சிருக்கேன். ரூ. 5,00,000 நகை வச்சிருக்கேன். அந்த ரூ. 5,00,000 வட்டி கேட்டா அடுத்த வருஷம் எனக்கு வந்து அந்த அட்டையில டேட் இருக்கு. இப்ப என்னால அந்த 5,00,000 பெரட்ட முடியல. ஆனா அதுக்கு வட்டி கட்டி ஆவணும். வட்டி கட்டணும்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி நகைய மீட்டு வட்டி கட்டி திரும்ப வைக்க சொல்றாங்க. அப்ப அந்த ரூ. 5,00,000 நான் எங்க போறது? யார் எனக்கு தரா? நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் அந்த பேங்க்ல போயிட்டு நம்ம பணம் வைக்கிறோம். அந்த அமௌண்ட் நம்மளால ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரெடி பண்ண முடியல. வட்டி கட்டுற அமௌண்ட் நம்மளால ரெடி பண்ண முடியுது. ஏன்னா, அது மினிமம் பேலன்ஸ் நம்மளால ரெடி பண்ண முடிஞ்சிரும். ஒரு 10,000, 20,000க்குள்ள கூட இருக்கட்டும். நம்மளால ரெடி பண்ணி கட்ட முடியும். லட்சக்கணக்குல கொண்டு வந்து கட்டி, நீங்க வட்டியும் சேர்த்து கட்டி, திரும்ப நீங்க வந்து மீட்டுக்குங்க. மீட்டு திரும்பி வைங்கன்னா, என்ன ஸ்கீம் இது? நானும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி, கரெக்ட்டான டைமுக்கு வந்து நகையும் மீட்டு வாங்கிட்டேன். வாங்குனதுக்கு அப்புறம் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணி, எப்படி நகை வைக்கிறேன்னு வீடியோ வரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாப்பாவோட வளையல் தான் வச்சிருந்தேன். அந்த வளையலுக்கான ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். இதுக்கு வட்டியும் சேர்த்து பே பண்ணி, இப்போ நகையும் பார்த்தீங்கன்னா, மீட்டு வாங்கியாச்சு. இப்போ எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நகைய திரும்ப வைக்கிறதுக்காக என்னோட பேங்க் புக் குடுத்துருக்கேன். அவங்க ஃபார்ம்ல ஃபில் பண்ணி குடுத்தாங்கன்னா, 10 கையெழுத்து கிட்டத்தட்ட போட்டு, அந்த ஃபார்ம வாங்கிட்டு நான் உள்ள போகணும். எதுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. பேங்க்ல போயிட்டு வீடியோஸ்லாம் அதிகமா எடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தான் என்னால எடுக்க முடிஞ்சது. ஏன்னா பேங்க்ல, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்லாம் அதிகமா எடுக்கக்கூடாது. அது வந்து பேசிக்கா இருக்கிற ஒரு ரூல்ஸ் தான். கேமராலாம் அங்க நம்ம எடுத்துட்டு நிக்கக்கூடாது. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருந்தேன். பாப்பாவோட வளையல் கையில வச்சிருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த வளையல வச்சுட்டு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேங்க் புக் வந்து குடுத்திருந்தேன். ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதுக்கு பேங்க் புக்க குடுத்திருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா, என் புக்குக்கு கீழ ஒரு 6, 7 புக்கு அடுக்கி வச்சிருக்காங்க. ஒருத்தங்களா கூப்ட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒருத்தங்களா அனுப்பிட்டு, லாஸ்ட்டா என்னைய கூப்ட்டாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, என்னுடைய புக்க எடுத்து வச்சு நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில வேணுமா? இல்ல அக்கவுண்ட்ல வேணுமான்னு அவங்களே அந்த ஆப்ஷன் கேட்பாங்க. அங்க எத்தன கையெழுத்து போட சொல்றாங்களோ, அத்தன கையெழுத்து நம்ம வந்து போடணும். மினிமம் கையெழுத்து ஒரு 10 கையெழுத்து கிட்டத்தட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த கையெழுத்துலாம் போட்டதுக்கப்புறம், அந்த ஃபார்மு, புக்கு, நகை இத எடுத்துக்கிட்டு நம்ம நேரா நகை வைக்கிறவங்க கிட்ட போணும். அங்கேயும் போயிட்டு நம்ம நிக்கணும். ஏன்னா, நமக்கு முன்னாடி ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? என்னோட புக்குக்கு கீழ 5 புக் இருந்தது பார்த்தீங்களா? அந்த 5 பேரும் ஒருத்தவங்களா நகை வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னைய மாதிரியே நகைய மீட்டு திரும்பி வைக்கிறவங்க. பணத்த கடன உடனே வாங்கிட்டு வந்து,
இப்ப நம்ம வட்டி கட்டிட்டு திரும்பி அந்த அமௌண்ட் நம்ம எங்க கடன் வாங்கணுமோ, அங்க கொண்டு போயிட்டு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும். அதே போல பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி 5 பேர் கிட்டத்தட்ட நிக்கிறாங்க. நானும் சரின்னு ஓரமா புக்கையும், ஃபார்மையும் வச்சுட்டு நின்னுட்டே இருந்தேன். இப்ப சார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு நகை, புக்கு, ஃபார்ம் எல்லாத்தையும் குடுத்தாச்சு. அவங்களும் வெயிட் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி குடுத்துருவோம். நீங்க இந்த ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சார்ட்ட குடுத்துட்டு, நீங்க போயிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, சார்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு, நமக்கு ரெடி கேஷ் வேணும்னா போயிட்டு கியூல நிக்கணும். கேஷ் கவுண்டர்ல ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட நிக்கிறாங்க. நம்மளும் போயிட்டு நிக்கணும். உங்களுக்கு அக்கவுண்ட்ல வேணும்னா, உடனே அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிடும். நம்ம வீட்டுக்கு வந்துரலாம். இல்ல எனக்கு கையில தான் பணம் வேணும்னா, 1/2 மணி நேரம் நின்னு தான் நம்ம வாங்கிட்டு போணும். அந்த மாரி இருக்கு பேங்க்ல கூட்டம். பேங்க்ல கூட்டமா இருக்க காரணம் நான் சொல்றேன் கேளுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளு வட்டி கட்டிட்டு போயிட்டே இருந்தோம். போவோம், ஒரு அட்டை எடுப்போம், கேட்போம். அவங்க ஃபுல் இதுல நோட் பண்ணி குடுப்பாங்க. இவ்வளோதாம்மா வட்டி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி குடுப்பாங்க. நம்ம ஒரு சலான் எடுத்து அப்படியே அமௌண்ட் எழுதி கட்டிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இப்ப அந்த மாரி ஸ்கீம் கிடையாது. என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி, அந்த நகைக்கான வட்டியும் நம்ம ஃபுல் அமௌண்ட் கூடவே பே பண்ணி, அந்த நகைய நமக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அங்க குடுக்கும்போது கியூல நிக்கணும். நின்னு சைன் பண்ணிட்டு அந்த நகைய நம்ம வாங்கணும். நம்ம சைன் பண்ணிட்டு, அவங்க ஆல்ரெடி நம்ம பழைய ஃபார்ம் இருக்கும் பாருங்க. நம்ம நகை வச்ச பழைய ஃபார்ம். அத ஃபுல்லா அடிச்சுருவாங்க. அடிச்சு அத ஓரம் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு திரும்பி நம்ம வந்து அந்த நகைய எடுத்துட்டு வந்து நியூ ஃபார்ம் வாங்கி, புதுசா நம்ம ஃபில் பண்ணி, திரும்ப பத்தரட்ட வந்து நகை வச்சு, திரும்ப ஆக்டிவேஷன் பண்ணி, இன்னைக்கு பேங்க்ல இந்த ப்ராசஸ் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி தான். இப்ப 3 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம போனோமா, நகைக்கு வட்டி கட்டுனோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஃபுல் அமௌண்ட் கூட சேர்த்து நம்ம வந்து வட்டி அமௌண்ட் கட்டி, நகைய மீட்டு திரும்ப வைக்கிற மாரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா ப்ளூடூத் மைக் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, புது மைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மைக் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா, மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. எவ்வளோ ரேட்டு, என்ன பிராண்ட்ல வாங்கியிருக்கேன், எங்க ஆர்டர் போட்டு வாங்குனேன்னு ஃபுல் டீட்டெயில்ஸா நான் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்றேன். ரொம்ப நாள் ஆசைங்க. நம்ம சேனலுக்கு ப்ளூடூத்ல மைக் வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். வாங்கியாச்சு. நம்ம கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த குவாலிட்டிக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, அதிக ரேட்ல கூட இருக்கு. ரூ. 10,000 20,000ல கூட இருக்கு. நம்ம கிட்ட இருந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி, நான் மைக் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் குடுக்குறேன். பேங்க்ல இப்போ வந்திருக்கிற ஸ்கீம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.